guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க brownie ரெசிபி பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மெஷர்மென்ட் படி கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டேங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்ல பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதாவையும் கொக்கோ பவுடரையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேங்க. 2 to 3 டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்து 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பீட்ரு வச்சு தாங்க பீட் பண்ண போகிறேன். நார்மலாக விஸ்க் வச்சு பீட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 kg கிட்ட செய்ய வேண்டியிருக்கிறதுனால பீட்ரு எடுத்துக்கிறேங்க. பீட்ரு வச்சு பீட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பீடில் தாங்க வச்சு பீட் பண்ணணும். ஸ்பீட் அதிகமாக வச்சிடக்கூடாது. 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. அப்படியே சுகர் எடுத்து வச்சுருக்கேன், சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். விஸ்க் வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணணுங்க. அப்புறம் தான் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரும். இப்போ நான் இதை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டி பிடிச்சிருங்க. கட்டி எதுவும் பிடிக்காத அளவுக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 to 4 பேட்சாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 750 கிட்ட இருக்குங்க. 750 ஆமாம் 750 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ வந்து நான் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். அப்படியே இந்த பேட்டரை ஊற்றிக்கிறேங்க. நான் இன்றைக்கி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறேன். அதனால் நான் சாக்லேட் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து அப்படியே மேலே போட்டு விட்டுறேங்க. அதை அப்படியே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணி விட்டுறேன். நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். அது நல்லா ஹீட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாத்திரத்தை எடுத்து உள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை அப்படியே உள்ளே வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஸ்டிக் வச்சு பார்க்கும்போது ஒரு கரெக்டான வந்திருந்து அப்படின்னா ஒரு மாதிரி கேக் மாதிரி வராமல் ஒரு மாதிரி பிரண்டு வருங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு பிரண்டு வரும். அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். கரெக்டாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 3 மணி நேரம் கிட்ட விட்டுறலாங்க. பாருங்கள் சூப்பராக கிரிங்கிள் டாப்போட செமையாக வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து ரவுண்டாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இதை அப்படியே மேலே கனாஸ் மட்டும் போட்டு கொடுத்துர்லாங்க. இது மற்ற ஆர்டர்ஸ். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.